வணக்கம். வெல்கம் டு அம்மாயிஸ் அகாடமி. யூஜிசி அப்படின்னா என்னங்க சார்? அது சம்மந்தமான நியூஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு யூஜிசிக்கு என்ன பிரச்சனை? இது சம்மந்தமாக நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து ஆஸ்பிரண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானியக்குழு என்ற ஒரு அமைப்பு வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி துறைக்கு கீழே வர ஒரு அமைப்பு தான் யூஜிசி. இந்த யூஜிசி வந்து 1956 1956ஆம் ஆண்டு ஒரு ஸ்டாச்சுவரி பாடியாக சட்டம் சார்ந்த அமைப்பாக பாராளுமன்ற சட்டத்தின் வழியாக ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த யூஜிசியோட பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு வந்து அங்கீகாரம் அளிக்கும் ஒரு அமைப்பாகவும் அதற்கான அந்த பல்கலைக்கழகங்களுக்கான விதிகளை வந்து வகுக்கும் அமைப்பாகவும் இருந்து வருகிறது. மற்றும் அந்த பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்ளப்படும் கல்வி சார்ந்த ஆராய்ச்சிகள் மற்றும் நிர்வாக செலவுகளுக்கு வந்து இந்த யூஜிசி தான் குறிப்பிட்ட ஃபண்ட் வந்து ஒதுக்குறாங்க. ஸோ இதோட யூஜிசி வகுக்கிற திட்டங்களை ஏற்கும் பட்சத்தில் தான் இந்த ஃபண்டு இந்த திட்டங்களுக்கான வந்து பணம் வந்து நமக்கு கிடைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூஜிசி தான் வந்து இந்த ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுக்கான அங்கீகாரம் மற்றும் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் மற்றும் விதிமுறைகளை வந்து வகுக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்ன இது சம்மந்தமான என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி வந்து புதுசாக ஒரு டிராஃப்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2025க்கான ஒரு டிராஃப்ட் யூஜிசி டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்து யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் ஒரு டிராஃப்ட் அது சம்மந்தமான டிராஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்து அந்த வைஸ் சான்சலர் வந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு பல்கலைக்கழகத்தோட சான்சலராக, அதாவது வந்து வேந்தராக யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற கவர்னர்ஸ் இருப்பாங்க. வைஸ் சான்சலராக வந்து கல்வியாளர் ஒருவர் நியமிக்கப்படுவார். இதுதான் முறை. வந்து வைஸ் சான்சலர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சர்ச் கமிட்டி தேடுதல் குழு அமைப்பாங்க. அதன் வழியாக வந்து தேர்வு செய்து கவர்னர் அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி இது வந்து இதில் யார் இடம் பெறணும் அப்படிங்கிறத சொல்லி தான் இப்போ வந்து இந்த சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டி தேடுதல் மற்றும் தேர்வு குழு வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்தெந்த உறுப்பினர்கள்லாம் யார் சார்பாக இடம் பெற வேண்டும், அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த யூஜிசி இப்போ இந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சர்ச் கம் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து இனிமேல் வந்து 3 மெம்பர் செலெக்ஷன் கமிட்டியாக அது இருக்கணும். அதில் வந்து ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா மாநில கவர்னர் சார்பாக அவரோட சார்பாக ஒரு மெம்பர் உள்ளே இருக்கணும். மற்றும் யூஜிசி சார்பாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சார்பாக ஒரு மெம்பர் உள்ளே இருக்கணும். மற்றும் அந்த சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகம் எந்த யூனிவர்சிட்டி இருக்கோ அது சம்மந்தமான ஒரு மெம்பர் உள்ளே இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேரும் இந்த கமிட்டியில் இருக்கிற இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இனிமேல் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கான இப்போ நியூவாக வந்து வைஸ் சான்சலரை துணைவேந்தரை தேர்வு செய்யணும்னா இந்த செலெக்ஷன் கமிட்டி தான் வந்து யாருன்னு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லா பல்கலைக்கழகமும் ஏற்றுன்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட கருத்துக்களை மக்கள் வெளிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த்து 8ஆம் தேதி வரைக்குமான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுதான் இப்போ பிரச்சனை. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்டைரக்டாக வந்து யூஜிசியோட மெம்பர் உள்ளே திணிக்கிறாங்க. ஸோ கவர்னரோட மெம்பரை திணிக்கும் போது இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் உள்ள வந்து உறுப்பினர் வந்து நியமனம் இல்லாமல் போகுது. இது வந்து மாநில அரசோட உரிமையை பறிக்கும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது அப்போஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பொலிட்டிக்கலி அண்ட் லீகலி நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏற்கனவே 6 பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர் பதவி காலியாக தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து இதில் ஏற்கனவே செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சில யூனிவர்சிட்டிஸோட அந்த செலெக்ஷன் கமிட்டியில் வந்து கவர்னரோட அவரோட சார்பாக ஒரு மெம்பர் இருக்க மாட்டாங்க. சில கமிட்டியில் தமிழக அரசு சார்பாக இருக்கிற மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. சில கமிட்டியில் 2 கவர்னர் மற்றும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாகவும் மெம்பர்கள் அந்த தேர்வுக்குழுவில் இடம் பெறுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏற்கனவே இருந்து வருகின்றது. ஸோ ஏற்கனவே வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டி எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் தனித்தனி ஒரு அதிகாரம் ஒரு விதிமுறை இருக்குது. அதை சார்ந்து தான் அந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுக்கான அந்த துணைவேந்தர்கள் வைஸ் சான்சலர்ஸ் வந்து செலக்ட் பண்ண தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஸோ இப்போ வந்து இந்த யூஜிசி கொடுத்துருக்கிறத வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபாலோ பண்ணால் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புதிய விதிமுறை ஃபாலோ பண்ணும்போது தான் அடுத்தடுத்து யூஜிசி ஸ்கீம்ஸில் வந்து தமிழ்நாடு வாட்டவர் எந்த ஸ்டேட்டோ இடம்பெற முடியும், இந்த பல்கலைக்கழகங்கள் அதற்கான வந்து ஸ்கீம்ஸை அனுபவிக்க முடியும், அதற்கான ஃபண்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறையும் வைப்பாங்க. ஸோ இது எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பொதுவாக என்ன சொல்கிறாங்க, இந்த எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் இதுக்கான பிரச்சனையே காரணம். ஸோ வந்து நிறைய மாநிலங்கள் வந்து குறிப்பிட்ட சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைக்கிறாங்க. என்னது, இந்த எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து பழையபடி ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே மாற்றணும். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 7th ஷெடியூல் மொத்தமாக 12 ஷெடியூல் இருக்குது. அதில் 7th ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா
பவர்ஸ் இருக்குது. அதாவது வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான ஒரு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியல். அதாவது மத்திய பட்டியலில் இருக்கிற துறைகளில் வந்து யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசு மட்டும்தான் சட்டங்கள் இயற்ற முடியும். அதில் திருத்தம் செய்வதற்கு மத்திய அரசுக்கு மட்டும்தான், அந்த இந்திய பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. மற்ற மாநில அரசுகள் வந்து அதில் தலையிட முடியாது. டிஃபென்ஸ் அதில் வரும், ரயில்வே வரும், பேங்கிங், இந்த மாதிரி துறைகள் வந்து ஒரு 100 துறைகள் வந்து யூனியன் லிஸ்ட்டில் வரும். அதே வந்து 7th ஷெட்யூல் இருக்கிற ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 61 துறைகள் வரும். ஸ்டேட்டுக்கான பப்ளிக் ஹெல்த்து, போலீஸ், இந்த மாதிரி சில துறைகள்லாம் வரும். இதே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வரும், ஃபாரஸ்ட் வரும், மேரேஜ் வரும், அப்புறம் அடாப்ஷன், இந்த மாதிரியான சில ஒரு 52 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். ஸோ வந்து இந்த 7th இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 7th ஷெட்யூலில் வந்து யூனியன் லிஸ்ட்டு 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து இந்த மாநிலங்கள், அந்தந்த மாநிலங்கள் அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சட்டம் இயற்றிக்கொள்ளலாம். இதில் வந்து மத்திய அரசு வந்து தலையிடாது. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு தான் இப்போ வந்து என்னன்னா அதில் எஜுகேஷன் இருக்கிறதா இப்போ பிரச்சனையாக சொல்கிறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். சப்போஸ் ஒரு சட்டம் சம்மந்தமாக 2 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏதாவது முரண்பாடு ஏற்படும் பட்சத்தில் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, மத்திய அரசு சொல்லும் வாதம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கான ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதில் எஜுகேஷன் இருக்குது. ஆனால் எஜுகேஷன் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்தது. இது வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட்டு, 42வது சட்டத்தில் 1976 தான் இந்த மாநில பட்டியலில் இருக்கிற கல்வி வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. அதை ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து 5 துறைகளை 5 சப்ஜெக்டை என்ன பண்ணியிருப்பாங்க, பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. அதில் கல்வி ஒன்று. அதனால தான் இப்போ வந்து இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற கல்வியில் வந்து மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அதனால தான் இவங்களுக்குள்ள அப்பப்போ சில பிரச்சனைகள், இந்த நீட் ப்ராப்ளம் நம்ம படிச்சிருப்போம். ப்ளஸ் இப்போ இந்த யூஜிசி போடுற ரூல்ஸும் இதனால் வருது. ஸோ இது சம்மந்தமாக பார்க்கணும். ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன இது சப்ஜெக்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னென்னா, இந்த யூஜிசி 1956 ஏற்படுத்தப்பட்டது, இதோட ரோல் என்ன, அப்புறம் இந்த எஜுகேஷன் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, எப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போணுச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு, இது சம்மந்தமான டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான ஏதாவது டவுட், கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்கள் டவுட் அனுப்புங்க, நாம் பார்க்கலாம். தேங்க்யூ.